ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் அந்த தரிசனத்தோடு கூட ஓடுகிற போது கர்த்தர் என்ன செய்கிறாரா, ஒரு சீர்மிகுந்த ஒரு வாழ்வை தருகிறார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஒரு தரிசனம் இருக்கிற போது தரிசனம் உள்ளவர்கள் என்ன செய்கிறார்களா, ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை வாழுகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தரிசனம் இல்லாத இடத்திலே தரிசனம் இல்லாத ஜனங்கள் என்ன செய்கிறார்களா, அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார்கள். ஒரு சபையா இப்படி கூடி வருகிறோம், ஒவ்வொருவருக்கும் ஒரு தரிசனம் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்வில் என்ன உண்டு, சில ஆட்களுக்கு ஒரு தரிசனமும் இல்லை, ஒரு தரிசனமும் இல்லை. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம் என்கிற ஒரு கூட்டம். ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். சிலர் என்ன செய்கிறார்கள், ஒரு தரிசனத்தோடு கூட ஓடுகிறார்கள். பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்விலும் இருக்கிற இந்த சின்ன சின்ன தரிசனங்கள் எல்லாம் இப்படி சபையாய் நாம் கூடி வருகிற போது ஒரு ஒருங்கிணைந்த ஒரு மாபெரும் தரிசனமாய் மாறுகிற போது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் இந்த தேசத்திலே நம் மூலமாய் மகிமைப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு, கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும், நம்முடைய வாழ்விலே நம்முடைய தரிசனம் என்ன? ஒருவேளை நீங்கள் தரிசனம் பெற்றவர்களாக இருக்கலாம், உங்கள் தரிசனத்திலே ஓடிக்கொண்டு இருக்கலாம், அல்லது தரிசனத்தை என்ன செய்திருக்கலாம், இழந்திருக்கலாம். அந்த தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளும்படியாய் பாருங்க, தரிசனங்கள் எங்கிருந்து வருகிறதுன்னு சொன்னா தேவனிடத்திலிருந்து என்ன செய்கிறதா, தரிசனங்கள் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமுண்டாட்டம். அந்த தரிசனங்கள் எல்லாம் எதற்குன்னு சொன்னா, தேவன் தம்முடைய சித்தத்தையும் தம்முடைய நோக்கத்தையும் நம் மூலமாய் நிறைவேற்றி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரா, நம்மை வழிநடத்தும்படியாய் தரிசனங்களை தருகிறார். ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும். எல்லா விதமான தரிசனங்கள், வேதம் முழுவதும் அநேக தரிசனங்கள் உண்டு, அநேக விதமான தரிசனங்கள் உண்டு. தரிசனங்களை பெற்றுக்கொண்டு ஓடியவர்கள், தரிசனங்களை இழந்து நின்றவர்கள் என்று அநேகரை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இன்னைக்கு உன் தரிசனத்தை புதுப்பித்துக்கொள், உன் தரிசனத்தில் ஓட துவங்கு. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டு. கர்த்தர் தரிசனத்தை தருவான். தரிசனம் எப்படி வரும்னு சொன்னா, அவர் சமூகத்தில் வந்து உட்கார்ந்து, அவர் சமூகத்தில் வந்து உட்காருகிற போது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த தேவைகளும் இல்லாமல், ஒரு வெற்றுத்தாளை போல, ஒரு வெள்ளை பேப்பரை போல அவர் சமூகத்தில் வருகிற போது பிதா என்ன செய்வார்னு சொன்னால், தம்முடைய திட்டத்தை தம்முடைய சித்தத்தை அவர் என்ன செய்வார், நமக்குள்ளாய் தரிசனமாய் கொண்டு வந்து வைப்பார். நம்மை குறித்த நோக்கம் தாவீது சொல்லும்போது சொல்லுகிறான், நான் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்கப்படுகிறதுக்கு முன்பதாக. ஏன்னா தேவனுடைய திட்டம் எரேமியா 1:5 அப்படித்தான் சொல்லுது, நான் சிறு பிள்ளைன்னு சொல்லாத, உன்னை தாயின் கர்ப்பத்திலே உருவாக்குகிற போதே உன்னை தீர்க்கதரிசியா தான் உருவாக்கி இருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமுண்டார். ஒவ்வொரு நாளும் நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் சொன்ன, ஆண்டவரே என் வாழ்வை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, நான் செய்கிறவைகளை குறித்து, நான் இன்னும் என்ன செய்ய விரும்புகிறீர் என்பதை குறித்து என்னோடு கூட பேசும். ஆண்டவர் சமூகத்தில் வந்து உட்காரணும். சங்கீதம் 123 1 2 வசனங்கள் சொல்லுகிறதான் சொல்லுகிறான், பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே. பாருங்க, அந்த வார்த்தை அவன் சொல்லுகிறான், என் கண்களை உமக்கு நேராக ஏறு. வேற ஒன்றும் கிடையாது. சொல்லுகிறான், என் கண்களை எப்படி ஏறு எடுப்பான்னு சொல்லுகிற போது அடுத்த வசனத்தில் சொல்லுகிறான், வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களுடைய கைகளை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டு. ஒன்னே ஒண்ணுதான், வேற ஒன்றையும் பார்க்கிற அனுபவங்கள் அல்ல. தேவ சமூகத்தில் ஒரு தரிசனத்தை பெறணும்னு சொன்னா, நீங்களா ஒரு திட்டத்தை உருவாக்கி கொண்டு, ஆண்டவரே இதை என் வாழ்வின் தரிசனமாய் மாற்று என்று சொல்லாதபடி ஒரு வெற்றுத்தாளை போல அவர் சமூகத்தில் வாங்க. ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கிறேன், அவருடைய முகத்தை மாத்திரம் தேடுகிற போது. மத்தேயு 17:8 சொல்லுகிறது, மறுரூப மலையிலே எல்லாரும் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு அவங்களை தொட்டு எழுப்புகிறார். அவர் அந்த வார்த்தை எப்படி பதிவு செய்து வைத்திருக்கு தெரியுமா, அவர்கள்
தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொன்னையும் பார்க்கலையாம். என்ன பார்க்கல? அப்படி ஜெபம் பண்ணாலே நமக்கு என்னதான் வரும்? ஒரு கார் அப்படியே கண்ணு முன்னால வந்து நிற்கும், ஒரு வீடு வந்து நிற்கும். சொல்கிறான், அவன் கண் எடுத்து பார்த்தானா யார் தெரியலையா? ஒன்றும் தெரியல. ஒரு பெரிய மலையில் உட்காந்துருக்கிறான். மலைக்கு நடுவில் என்ன தெரிஞ்சிருக்கணும்? இயேசுவை விட மலை தான் தெரிஞ்சிருக்கணும். மறுரூப மலையில் இருந்தார்கள். அவனுக்கு வசனம் சொல்லுது, அவனுக்கு என்ன தெரியலையா? ஒன்றும் தெரியவில்லை. இயேசுவை மாத்திரம் பார்க்கிற போது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தம்முடைய தரிசனங்களை நம்முடைய வாழ்விலே நம்மை குறித்து அவர் செய்ய நினைத்திருக்கிறவர்களை நமக்கு சொல்லுவார். அந்த தரிசனங்கள் நிறைவேற நம்மோடு கூட இணைந்து கொள்ளுவார். நாம் அவரோடு கூட இணைந்து நடக்கிற போது இந்த யுத்தத்தில் அவர் நமக்காய் யுத்தம் பண்ணி, அவர் நமக்காய் வழக்காடி, அவர் நம்மை ஜெயிக்க வைப்பார்.